ஹாய் ஆல். ஸோ டே 16 ஃப்ரீ பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸில் இருக்கும். டே 15 வரைக்கும் வீடியோஸ் பார்க்காதவங்க நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது, பார்த்துட்டு டே 16க்கு வாங்க. ஸோ டே 16ல் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று பிரைடல் டிசைன் அண்ட் பிரைடல் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாதஸ்வரம், அம்ப்ரெல்லா, ஷாங்காய் ப்ளஸ் ட்ரம்ஸு, ஜும்கி, ட்ரம்ஸில் 2 எலிமெண்ட்ஸ் வர்ற மாதிரி சொன்னேன் இல்லையா? அப்புறம் மேலமுக்கு மேலே நாதஸ்வரம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நாதஸ்வரம். ஓகேவா? ஸோ நாதஸ்வரம்க்கு ஃபஸ்ட்டு பேஸ் என்னென்னா, ஒரு லைன் கொடுத்துக்கணும். ஸோ அந்த லைன் எப்படி இருக்கணும்னா, இப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கையை ட்ராக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மெலிசாக இருந்து கொஞ்சம் மொத்தமாக போகணும். ஓகே, ஸோ இந்த சைட்லேருந்து அகெயின் இந்த சைட் கொஞ்சம் தெரியுதா, கொஞ்சம் மெலிசாக இருந்து மொத்தமாக கொண்டு போயிருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கர்வ், இந்த இடத்துலேருந்து இப்படி கொண்டு வரணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லைக் தெரியுதா, கர்வில் ஜாயின் பண்ணியிருக்கிறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம். இதை விட கொஞ்சம் பெருசாக ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம், போத் சைட் கொடுத்துட்றோம். அண்ட் தென் இதுக்கு மேலே குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் பேஸ். இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஃபில்லிங் கொடுக்கணும். ஓகே, தெரியுதா? ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ரவுண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஃபில் தான் பண்ண போகிறோம், ஸோ அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. ஓகே, ஸோ இதுக்கு நடுவில் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டியாக சர்க்கிள் கொடுத்துட்டு அந்த சர்க்கிளை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி தொங்கும் இல்லையா? ஸோ அதுக்கு சும்மா கீழே இப்படி கொடுத்துக்கோங்க, ஒரு லைன் கொடுத்து ஒரு டாட், ஒரு லைன் கொடுத்து டாட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பேஸ். ஓகேவா? இப்போது இதில் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபில் பண்ணக்கூடாது, சும்மா இந்த இடத்துல ஒரு குட்டி கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மீதி இருக்க எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணுவோம். இந்த 2 பாக்ஸ் நம்ம ஃபில் பண்ண மாட்டோம், கொஞ்சம் பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த டாட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா இன்னும் பிரைட்டாக தெரியும். கொஞ்சம் நான் குட்டியாக கொடுத்ததுனால இந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ அவ்வளோதான் நாதஸ்வரம். அகெயின் வேணாலும் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு லைன் கொடுக்குறோம், அந்த லைன் வந்துட்டு மெலிசாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் மொத்தமாக போகிற மாதிரி கொடுக்குறோம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போது இந்த சைடு ஒரு பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் நீட்டி விட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். அகெயின் இதில் ஒரு பாக்ஸு, தென் இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சைடு கொஞ்சம், இந்த சைடில் ஒரு லைன் கொடுத்துட்டு இதுலேருந்து கர்வியாக கொண்டு வந்து கொடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போது இதில் வந்துட்டு சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஃபில்லிங்கில் இதுக்கு முன்னாடி போட்டதில் தெரியல இல்லையா? ஸோ பெருசாக போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ போட்டுட்டு இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க, இதையும் நம்ம ஃபில் தான் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக, இதுக்கு கீழே ஃபில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷனுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் கொடுக்க போகிறோம், ஒரு லைன் கொடுத்து டாட்டு, லைன் டாட்டு, இந்த மாதிரி கண்டினியூஸாக. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் மிடில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அதான் ஓகேவா? ஸோ இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது, அந்த சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக போட்டால் அது பிரைட்டாக தெரியும். ஸோ அவ்வளோதான் நாதஸ்வரம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அம்ப்ரெல்லா. ஸோ அம்ப்ரெல்லா எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு கர்வ் மாதிரி பெருசாக கொடுத்துக்கோங்க. ஓகே, இது யூஸ்வலாக நம்ம போடுற அம்ப்ரெல்லா தான், இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கர்வியாக. ஓகே, தெரியுதா? இப்போது இதில் வந்துட்டு நம்ம மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சைடு ஈக்குவலாக இருக்க மாதிரி மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இதுலேருந்து இங்கே, அகெயின் இதுலேருந்து இங்கே, அகெயின் இதுலேருந்து இங்கே, தென் இதுலேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் நீங்கள் வந்து 4 தான் கொடுக்கணும், அப்படி இல்லை குட்டி குட்டியாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது இதுக்கு கீழே யூஸ்வலாக நம்ம போடுவோம்ல அந்த அம்ப்ரெல்லா தான். ஓகே, ஸோ ஒரு கர்வ் கொடுத்துட்றோம், தென் இன்னொரு லைன் கொடுத்து கர்வ் கொடுத்து ஜே போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகே, தெரியுதா? ஸோ இதுக்கு மிடில் நம்ம எப்படி டிசைன் கொடுக்குறோம் அப்படின்றது தான். இதுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு டாட் கொடுத்துக்கிறோம். ஓகே, அவ்வளோதான் அம்ப்ரெல்லா. ஓகேவா? அகைன் போட்டு காமிக்கிறேன். ஒரு கர்வ் போடுறோம், இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு நேராக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு நேராக ஒரு லைன் கொடுத்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் ஒரு மிட் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் குட்டியாக போட்டு காமிக்கிறேன். ஸோ 1 கொடுக்குறேன், 2 கொடுக்குறேன், அகெயின் சாரி இதில் வந்து பண்ண முடியல. ஓகே, 5 கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஸோ கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் மிடில் நீங்கள் வந்துட்டு டிசைன் போட்டதுக்கப்புறம் இது கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஓகே, ஸோ என்னோடய ரெஃபரன்ஸில் நான் காமிக்கிறேன் எந்த மாதிரிலாம் டிசைன் போடலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு கீழே அம்ப்ரெல்லாவோட ஹேண்ட் ஒரு லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அட்ஜசென்ட்டில் இன்னொரு லைன் கொடுத்து
இதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு டாட் வைக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னா ஜிம்கி. அது எப்படி போடணுன்னா சேம் இதே மாதிரி இதை அம்ப்ரெல்லாவில் கர்வ் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி கர்வ் கொடுத்து தான் போட போகிறோம். பட் அந்த கர்வ் பெருசாக இருந்துச்சுல்ல, இந்த கர்வ் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் மேலே வந்துட்டு நம்ம டாட்ஸ் தான் வைப்போம். ஓகே, டாட் வச்சு லைன் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கீழே கர்வ் கொடுப்போம். ஓகே, கீழே கர்வ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் என்ன மாதிரி ஃபில்லிங் கொடுப்போம்னா கண்டிப்பாக கீழே வந்துட்டு நீங்கள் ஹம்ஸ் கொடுத்து டாட் வச்சுக்கோங்க. அந்த டிசைன் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். ஹம்ஸ் கொடுத்துட்டு டாட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி நான் டாட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். தெரியுதா? ஜிம்கி. ஓகே, அகெயின் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் கொடுக்குறோம். அது நமக்கு எவ்வளோ பெருசு வேணும், ஜிம்கி எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்றத பொறுத்து தான். ஓகே, கொடுத்துட்டேனா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு கர்வ் கொடுக்க போகிறேன். ரொம்ப ப்ராடாக இல்லாமல் குட்டியாக. ஸோ இப்போ நல்லா டீப்பாக கொடுத்துருக்கேன்ல இந்த இடத்துல, தெரியுதா? ஓகே, ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மைல்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டு இதுக்கு மேலே நம்ம டாட் மிடில் வந்துட்டு டாட் வச்சுக்கிற மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அம்ப்ரெல்லாவில் சிங்கிள் டாட் கொடுத்துருப்போம். இதில் வந்து கொஞ்சம் மல்டிபிள் டாட்ஸ். நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஹம்ஸ் கொடுத்துட்டு அது கீழே டாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜும்கா வந்துட்டு லுக் வைஸ் பர்ஃபெக்ஷன் நல்லாயிருக்கும். ஓகே, மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போடுவோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் இன்டீரியரில் ஃபில் பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் கர்வ் கொடுத்து டாட் கொடுத்துக்கிறேன். ஓகே, அகெயின் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் கொடுக்குறேன். தென் இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஹம்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, குட்டி குட்டி ஹம்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ரிங் ஹம்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். யூஸ்வலாக நம்ம ஃபில்லிங்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹம்ஸு, ரிங் ஹம்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு லைன் கொடுத்துட்டு அதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபில் பண்ணிட்டேன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல கொஞ்சம் குட்டியாகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ஒரு லைன் அட்ஜஸ்டன்ட் லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த ஃபில்லிங் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஜிம்கி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி நம்ம ட்ரம்ஸ் பார்த்துருக்கோம்ல. ட்ரம்ஸ் எப்படி போடுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மவுத் போர்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ போத் த சைடு வந்துட்டு கீழேயும் மேலேயும் மவுத் போர்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஜாயின் பண்ணுவோம் இந்த இடத்துல. அகெயின் இதுலேருந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எப்படி போடணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் ஒன் சொன்னேன் இல்லையா, 2 எலிமெண்ட்ஸ் 3 எலிமெண்ட்ஸ்லாம் போடக்குள்ள எப்படி போடணும்னா இந்த இடத்துல போட்டுட்டு இப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது. இந்த இடம் இருக்கு இல்லையா, இதோட ப்ளேஸ் இருக்குல்ல பாதியில், ஸோ பாதியிலேருந்து தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த சைடு நீங்கள் யூஸ்வலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல பாதியில் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அகெயின் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மவுத் போர்ஷன் கொடுக்குறோம். ஓகே, மவுத் போர்ஷன் போத் சைடு கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் ஃபில்லிங் அதில் இருக்க மாதிரி தான். ஸோ பாடி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரம்மோட பாடி. ஓகே, கொடுத்துட்டோமா? இப்போது இதில் பாதியிலேருந்து நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே, இதுக்கும் பாதியிலேருந்து ஜாயின் பண்ணுறேன். இப்போது இதுலேருந்து நெக்ஸ்ட்டு ஒன்னோட மவுத்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரம்ஸோட மவுத் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரம்ஸோட பாடி வந்துட்டு இதுலேருந்து பாதி, அகெயின் இந்த இடத்துலேருந்து இன்னொரு பாதி. தெரியுதா? அவ்வளோதான். ஓகே, ஸோ ட்ரம்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாங்காயில் ட்ரம்ஸ் எப்படி போடுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நேற்று ஷாங்காய் பார்த்தோம். எப்படி போடணுன்னா இந்த சைடு ஒரு மவுத் கொடுக்குறோம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த சைட் கொஞ்சம் கேப் கொடுத்து ஒரு மவுத் கொடுத்துக்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து கொஞ்சம் ப்ராட் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்க்குறேன். அகெயின் இந்த இதை வந்துட்டு இதோட வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலாக இதையும் போடணும். ஓகே, ஸோ இதுக்கு ஈக்குவலாக போட்டால் தான் நீங்கள் வந்துட்டு மிடில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து இதுக்கு கொண்டு வரேன். அகெயின் இது மேலேருந்து கீழே ஜாயின் பண்ணக்குள்ளே இதோட போர்ஷனில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு மிடில் நான் வந்துட்டு ட்ரம்ஸ் கொடுத்துக்கிறேன். யூஸ்வலாக ட்ரம்ஸ் போடுற மாதிரி தான். ஸோ இது வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ 2 ஷாங்காய் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மிடில் வந்துட்டு ட்ரம்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலமில் நாதஸ்வரம் எப்படி போடலான்றதை பார்க்கலாம்.
ஸோ மேலம் எப்படி போடணுன்றது தெரியும்ல, போத் த சைடு வந்து மவுத் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ போத் த சைட் பெரிய மவுத் ஒன்று கொடுத்துட்றோம். ஓகே, அந்த மவுத்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம். இப்படி கீழே கொஞ்சம் நல்ல ப்ராடாக கொண்டு வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறீங்க. அகெயின் மேலே ப்ராடாக கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ நான் அவுட்லைன் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து நாதஸ்வரம் எப்படி போடணுன்னா க்ராஸில் நீங்கள் கொண்டு வரணும். ஜஸ்ட் அசம்ஷனில் தான் போட முடியும். ஓகே, ஸோ இங்கே ஒரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இங்கே லைன் வருதுன்னா அந்த லைன் வந்துட்டு இங்கே ப்ராடாக வரும்ன்ற மாதிரி நமக்கு தெரியும்ல, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடாக வரும் அப்படின்றது தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் ஒரு சின்ன லைன் கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல இன்னொரு லைன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இன்னொரு லைன் கொடுக்குறேன், அது இந்த இடத்துல வருன்ற மாதிரி அசம்ஷனில். ஸோ நாதஸ்வரம் ப்ராடாக வரும்ல, இப்போது இதுக்கு கீழே நான் லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மேலே நாதஸ்வரம் சாட்சி வச்சுருக்க மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் யூஸ்வலாக போடுற மாதிரி பாக்ஸஸ் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு சர்க்கிள் கொடுத்துக்கணும். இந்த ஃபில்லிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு லைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு இங்கே அந்த நூல் தொங்குற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த இடம்லாம் ஃபில் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் போட்டிருக்க இடம் இந்த இடம்லாம் ஃபில் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸோ மேலே நாதஸ்வரம் இருக்க மாதிரி ஒரு செட்டப். ஓகே, ஸோ டே 16 கிளாஸ் இவ்வளோ தான். ஸோ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்ற என்னோட ரெஃபரன்ஸையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு அம்ப்ரெல்லா. தெரியுதா, அம்ப்ரெல்லாவில் எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷாங்காயில் நடுவில் ட்ரம்ஸ் போட்டிருக்கேன்ல. ஸோ ஜஸ்ட் இதில் எதுவுமே போடல, நான் ஹம்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். தெரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்துட்டு நான் மேலமில் நாதஸ்வரம் போட்டு இது ஒன்று தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று வந்துட்டு 2 ட்ரம்ஸ் போட்டிருக்கோம்ல அது. ஓகே, ஸோ ஜிம்கியும் நான் வந்து ப்ராக்டிஸ் செஷனில் ப்ராக்டிஸ் பண்ணது தான். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ டே 16 கிளாஸ் அவ்வளோதான். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.